வந்து பேனில் ஆயில் ஊற்றிடலாம். ஆயில் இல்லை, நல்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு கடாய் பன்னீர் மாதிரி பண்ண போகிறோம். நம்ம பட்டர் ஹீட் ஆகிட்டு இருக்கும்போதே கொஞ்சம் ஜீரகம், சோம்பு, 2 பட்டை, 2 ஏலக்காய் அந்த மாதிரி மசாலா ஐட்டம் எல்லாம் போட்டுருங்க. போட்டுட்டு அது ஃப்ரை ஆகட்டும். நம்ம மசாலா எல்லாமே நல்லா கொஞ்சம் சிசில் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். ஸோ நான் இங்கே வந்து 1.5 வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். இது நல்ல பெரிய சைஸ் வெங்காயம், தின்னாக ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். அதை போட்டுருங்க. 2 பச்சை மிளகா கீறி வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். இந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் சாஃப்டாக குக் ஆகணும். ஸோ வெங்காயம் வந்து போட்டாச்சு. இப்போ கொஞ்சம் வந்து அது சாஃப்ட். வெங்காயம் போட்டாச்சு. இனி அது குக் ஆகுறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுருங்க. உப்பு போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இனி வந்து இந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் சாஃப்டாக குக் ஆகணும். அதனால நான் கொஞ்சம் மூடி போட்டு ஓரளவுக்கு அடுப்பை லோ பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் இது குக் ஆகட்டும். இப்போ நம்மளோட வெங்காயம் வந்து ஒரு 2 மினிட்ஸ் நல்லா குக் ஆயாச்சு. நமக்கு ஆக்சுவலி இந்த வெங்காயத்தை வந்து மிக்ஸ் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும், நல்ல சாஃப்டாக ஒரு மாதிரி நல்ல ஸ்வீட்டாக குக் ஆகிருக்கும். இந்த டைமில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அது ஒரு 2 மினிட்ஸ் வதங்க. இப்போ தேவையான அளவு மஞ்சள் பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சள் பொடி ஆட் பண்ணிவிட்டு அதை ஒரு 1 மினிட் சாட்டே பண்ணிடலாம். நம்மளோட அந்த மஞ்சள் பொடியில் உள்ள அந்த பச்சை வாடை போகணும். அதுக்கு வேண்டிதான் நம்ம வதக்குறோம். இப்போ இதில் தக்காளி ஆட் பண்ணிடலாம். கேப்சிகம் நான் இப்போ ஆட் பண்ண போகிறதில்ல. கேப்சிகம் நம்ம கடைசி தான் ஆட் பண்ண போகிறோம். ஏன்னா எனக்கு வந்து இப்போவே ஆட் பண்ணிட்டோன்னா அது ஒரு மாதிரி சாஃப்ட் ஆயிரும், அது நல்லா இருக்காது. கேப்சிகம் வந்து ஒரு க்ரன்ச்சினஸ் இருக்கணும். நம்ம தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, தக்காளியுமே நான் பெருசாக தான் கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து அந்த மசிஞ்சு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் நீங்கள் சின்னதாக கட் பண்ணிக்கலாம். ஓகே, தக்காளி ஆட் பண்ணிவிட்டு அகெயின் மூடி வச்சு ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்மளோட தக்காளி வந்து ஓரளவுக்கு ஒரு 2 மினிட்ஸ் குக் ஆயாச்சு நல்லா. ஓகே, இப்போ நம்ம வந்து இதில் மசாலா பொடியெல்லாம் ஆட் பண்ண போகிறோம். இப்போ இதில் மசாலா பொடி ஃபஸ்ட்டு காஷ்மீரி சில்லி பவுடர் 2 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி, இந்த ரெண்டும் போட்டு கொஞ்சம் வதக்கிடலாம். ஏன்னா இதுக்கு தான் வந்து ஒரு பச்சை ஸ்மெல் இருக்கும் இந்த 2 பொடிக்கும். அதனால் கொத்தமல்லி பொடிக்கு கொஞ்சம் நம்ம வதக்கணும், ஏன்னா அதுக்கு ஒரு ஸ்மெல் உண்டு. இப்போ நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் ஆட் பண்ணிடலாம். ஸோ பன்னீர் ஆட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு பெரட்டிடுவோம் இந்த மசாலாவில். இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த கேப்சிகத்தையும் ஆட் பண்ணிடும். ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி. மூடி போட்டு 5 மினிட்ஸ் வேகட்டும். ஒரு இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ண மறந்துட்டேன், அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 1/2 டீஸ்பூன் சுகர். ஸோ சுகர் வந்து உங்களுக்கு டேஸ்ட் வந்து தக்காளி போட்ட டிஷ்ல எல்லாம் சுகர் ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் பேலன்ஸ் ஆகும். ஓகே ஓகே, இப்போ நம்மளோட
ஓகே, நம்மளோட இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இது எதுக்கு கொதிக்க விட்டேன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பன்னீர் வந்து நம்ம பொரிக்க எதுவுமே இல்லைல்ல, ராலாம் போட்டிருக்கோம். அதை வந்து கொஞ்சம் சாஃப்ட் ஆக்குறதுக்கு வேண்டி. இது ஃப்ரெஷ் பன்னீர் தான். ஸோ மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆனாலே அது லிட்ரலி பஞ்சு மாதிரி ஆகிடும். இப்போ ஃபைனலாக 2 பொடி ஆட் பண்ணோம். ஒன்று வந்து 1 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி, இன்னொன்று வந்து 1 டீஸ்பூன் வறுத்த ஜீரக பொடி. இந்த ரெண்டுமே நான் ஃபைனலாக தான் ஆட் பண்ணுறேன். ஓகே, ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஆல்மோஸ்ட் அவ்வளோதான். ஃபைனலாக க்ரீம் மட்டும் ஒரு 1/2 கப் விடணும். உங்ககிட்ட வந்து க்ரீம் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இது கேஷ்யூ நட் இருந்துச்சுன்னா அதை வந்து ஒரு 10 கேஷ்யூ நட்டை அரைச்சி போடலாம். இல்லைன்னா வந்து கொஞ்சமாக பாலில் ஒரு 1/2 கப் பாலில் வந்து 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர். இது நான் அடிக்கடி பண்ணக்கூடிய ஒரு ஹேக்கு. ஸோ க்ரீமுக்கு பதில் 1/2 கப் பாலில் 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை கலந்து அதை விடலாம். அதுவும் அந்த க்ரீமினஸ்ஸை கொடுக்கும். அது இல்லைன்னா நம்ம க்ரீம் விட்டுக்கலாம். ஓகே, ஸோ க்ரீம் ஊற்றுறதுக்கப்புறம் கொதிக்க விடக்கூடாது. ஒரு 30 செகண்ட்ஸ் லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். ஸோ நான் இதை வந்து லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். எனக்கு வந்து கொஞ்சம் அந்த ஃப்ரெஷ்னஸ் குறைஞ்ச மாதிரி இருந்துச்சு. அந்த ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்கும்ல, இந்த ஒரு புளிப்பு வரும்ல, அது வந்து குறைஞ்ச மாதிரி இருந்துச்சு. அதனால நான் பாதி எலுமிச்சைப்பழ ஜூஸ் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தான் ஆட் பண்ணுறேன். எலுமிச்சைப்பழ ஜூஸ் ஆட் பண்ணிவிட்டு எப்போவுமே கொதிக்க விடக்கூடாது. இப்போ டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு எதாவது வேணால் போட்டுக்கலாம். ஸோ சில டிஷ்ஷெல்லாம் நம்ம குக் பண்ணுவோம், ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது அப்படின்னு தோணும்ல. கடைசி கொஞ்சமாக எலுமிச்சைப்பழ ஜூஸ் ஊற்றி பாருங்கள், அந்த டிஷ்ஷே வந்து அது ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஓகே, ஸோ அவ்வளோதான். நம்மளோட கடாய் பன்னீர் ரெடி. கடாய் பன்னீர் எக்ஸாக்ட்லி கடாய் பன்னீர் இல்லை, என்னோட வெர்ஷன்னு சொல்லலாம், ஒரு இன்ஸ்டன்ட் வெர்ஷன்.